ஹலோ மக்களே. என் பெயர் பத்மபிரியா. நான் சாயப்பாவோட அற்புதங்களும் ஸ்தவன மஞ்சரியும் சத்சரிதத்தை பற்றியும் வீடியோ போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு மோட்டிவாக இருக்கும். பாபாவை நான் எப்படி கும்பிட ஆரம்பித்தேன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா திடீர்னு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கில் அவங்க இறந்துட்டாங்கன்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். அப்போ 1 இயராக நான் அம்மாவை நினச்சிட்டு ரொம்ப சாப்பிடாம கொள்ளாமல் யாருக்கிட்டையும் சரியாக பேசாமல் படுத்தே இருப்பேன். பாபா பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் சண்டே எங்களோட ரிலேஷன் ஷீரடி போயிட்டு வந்துட்டு பாபாவோட ஒரு சின்ன ஸ்டாச்சு கொடுத்தாங்க. நான் எப்பயும் போல் வாங்கி அதை பூஜை ரூமில் வச்சுட்டு நான் மறுபடியும் எங்கள் அம்மாவோட நினைப்பு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எப்போவுமே நான் எங்கள் அம்மா தான் எனக்கு உலகம். எங்கள் அம்மா விட்டால் எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தனக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு எங்கள் அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே சுற்றுற பொண்ணு. திடீர்னு எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போனோன்னு அதை என்னால் தாங்கிக்க முடியலை. அப்போ பாபா என் லைஃபுக்குள்ளே என்ட்ரு ஆனார். அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் பூஜை ரூமில் வச்சுட்டு நான் எப்பயும் போல் என் வேலையை பார்த்தேன். பட் ஆனால் அவரை கும்பிடணும் அப்படின்ற ஒரு தாட்டு மனசில் தோணுச்சு. பாபாவை எப்பயும் போல் ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு கும்பிட ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் பாபாவோட அற்புதங்கள் எங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சமாக எங்கள் அம்மாவோட ஞாபகத்தில் இருந்து நான் பாபாவை கும்பிட ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா மேலே உள்ள அதே ஒரு அன்பும் பாசமும் என் பாபா மேலே எனக்கு வந்துச்சு. அப்படியே எங்கள் அம்மாவோட கொஞ்சம் ஞாபகமும் எனக்கு மறக்க ஆரம்பித்து நான் பாபாவை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். என்னோடய லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை எப்படி நான் இப்படி கையை பிடிச்சிக்கிட்டு சுற்றுவேனோ அதே மாதிரி என் பாபா தான் என்னோடய உலகமே. இன்னும் அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. பாபாவை தேடி நான் போல் என்னோடய நிலமையை பார்த்து பாபா ஏன் லைஃபுக்குள்ளே வந்தார். என் பாபா எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை காட்டிலும் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. நான் யாருக்கிட்ட பாபாவை பற்றி பேசினாலும் நான் என்னை மறந்து நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு டைமே பத்தாது. அந்த அளவுக்கு பாபாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாபா என் லைஃபுக்குள்ளே வந்தோடனே எனக்கு ஒரு சேஞ்சஸாக ஆச்சு. எங்கள் அம்மாவோட ஞாபகம் எனக்கு கொஞ்சம் மறக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பாபா தான் எனக்கு உலகம். வியாழக்கிழமை ஆனால் பாஸ்டிங்கில் இருப்பேன். ஆனால் பாபாவுக்கு பாஸ்டிங்கில் இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இருந்தாலும் என் லைஃப்பை எனக்கு மறுபிறவின்னு சொல்லுவாங்கள்ல, அதை எனக்கு கொடுத்தது என்னோடய பாபா தான். அதனால் பாஸ்டிங்கில் இருந்து பாபா குட்டி ஒரு கையங்குலம் சிலை தான் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி பால் தண்ணி பிஸ்கட்டு வச்சு கும்பிட ஆரம்பித்தேன். காலையில் பாஸ்டிங்கில் இருந்தேன்னா சாயந்தரம் பாபாவுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முன்னேற்றமாக வந்துச்சு. பாபாக்கிட்ட நான் இதை குழந்த மாதிரி கேட்பேன். பாபா எனக்கு அது வேணும் பாபா, பாபா எனக்கு இது வேணும் பாபான்னா என் பாபா எல்லாத்தையும் எனக்கு வாங்கி கொடுத்துட மாட்டார். எனக்கு எது நல்லதுன்னு பார்ப்பார். பார்த்து தான் எனக்கு கொடுப்பாரு. ஆனால் நான் கோச்சிப்பேன். நான் பாபா நான் உங்கள்கிட்ட அதை கேட்டேன்ல, நீங்கள் ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி நான் கோச்சிப்பேன். ஆனால் பாபா எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து தான் ஒவ்வொன்றும் எனக்கு செய்வார். நான் தான் சொல்கிறேனே, பாபாவை பற்றி பேச ஆரம்பித்தேன்னா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிற வீடு கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. நான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என் கையில் வெறும் 3 லட்சம் மட்டும்தான் இருந்துச்சு. பாபா கிட்டே கேட்டேன், பாபா எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க பாபா அப்படின்னு கேட்டேன். அன்றைக்கி ஒரு வியாழக்கிழமை தான் அது. அப்போ சாய் சேனல் பார்த்துட்ருக்கும்போது பாபா சொன்னார், உன்னோட பணம் துவரகாமாயில் இருக்குது, நீ கட்ட ஆரம்பி அப்படின்னு சொன்னார். என் பாபா நான் வச்சுருக்கிறதே வெறும் 3 லட்சம் தான், இதை வச்சு எப்படி பாபா கட்டுறது? அதெல்லாம் இல்லை, நீ கட்ட ஆரம்பி அப்படின்ற ஒரு வாசகம் என் காதில் கேட்டுச்சு. சரி பாபா சொல்லிட்டாரு நம்ம கட்ட ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு வெறும் 3 லட்ச ரூபா வச்சு நான் கட்ட ஆரம்பித்தேன். கட்ட ஆரம்பித்தோன்னே பாபாவோட ஆசீர்வாதத்தில் அந்த துவரகாமாயே எனக்கு அமைஞ்ச மாதிரி பாபா எனக்கு தானாக பொருளுதவி கிடச்சிச்சு. என்னோடய ரிலேஷன், எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா, என் ஹஸ்பண்டு மூலயமா ஒன்று ஒன்றா கிடச்சிச்சு. நான் அதுக்கப்புறம் பாபாவை பாபா சொன்ன மாதிரியே நான் வீடும் கட்டி முடித்தேன். அது நல்லபடியாக குடியும் போனேன். அன்னைக்கு கிரகப்பிரவேசத்தன்னைக்கு என்னோடய வீட்டில் பாபா மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடத்தினார். நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.
பாபாவை பற்றி நான் தொடர்ந்து அற்புதங்கள் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பாபாவோட சத்சரிதம் எடுத்து டெய்லியும் படிங்க. நம்ம என்ன கொஷின், என்ன கேள்வி கேட்குறோமோ பாபா வந்து அந்த சத்சரிதத்தில் பாபா நமக்கு பதில் சொல்வார். டெய்லியும் சத்சரிதம் படிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.